புதிய நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயமாய் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோமே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, தகப்பனே, நன்றி அப்பா. ஏராளமான கிருபைகளுக்காக, புதிய கிருபைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் இந்த காலையில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சத்தமாக ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. அப்படியான தேவ பிள்ளைகளே, சின்னவன் ஆயிரம். கவனிங்க, அது யாரது? சின்னவன்னா யாரது? வேத புஸ்தகத்துல அவனதான் சின்னவன் சொல்லுவான். யாரது? யாக்கோபு தான் அந்த சின்னவன். அவன் என்ன பண்ணா? ஏசாயா பெரியவன், இந்த ஏசா பெரியவன், யாக்கோபு சின்னவன். அவன் என்ன பண்ணான்? அண்ணனிடத்தில் உள்ள அந்த சகோதரனிடத்தில் உள்ள அவனுடைய காணியான அந்த காரியங்களை அவனுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக் கொண்டதுனாலே தேசத்தை விட்டு அந்த ஊரை விட்டு ஓடும்படியான தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடி அந்த இடத்துல அவன் அண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அவன் போகும் பொழுது நடக்கிற காரியம் தான் கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே செய்த பெரிய நன்மை. கவனிங்க, அவன் ஓடும் போது அவன் வீட்டை விட்டு போகும் பொழுது அவன் கையில ஒன்றும் கிடையாது. வெறும் கையாய் அவன் ஓடுகிறான். அவன் போகிற வழியிலே கர்த்தர் அவனோடு இடைப்படுகிறான், அவனோடு பேசுகிறான். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறார், அவனுடைய வம்சங்களுக்கு, அவனுடைய கோத்திரங்களுக்கு, அவனுடைய தலைமுறைகளுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து கர்த்தர் அன்றைக்கு இரவு சொல்லுகிற காரியம்தான். அவன் வெறும் கையாய் அந்த தேசத்தை, அவனுடைய வீட்டை கடந்து போகிறான். ஆனால் மறுபடியும் பல வருடங்கள் கழித்து அவனுடைய சொந்த தேசத்துக்கு அவன் வரும்போது அவனே சொல்லுகிறான், அந்த யாக்கோபே சொல்லுகிறான், 2 பரிவாரங்களோடு ஒரு கோலும் கையுமாய் இந்த ஆற்றை நான் கடந்தேன். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் இந்த ஆற்றை இந்த பக்கம் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் நான் கடக்கும் பொழுது 2 பரிவாரங்களோடு கர்த்தர் என்னை நடத்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அதனாலதான் சொல்லப்படுகிறது, அவன் போகும் பொழுது வெறும் கையோடு போனா, ஆனால் வரும்போது 1000 திரும்பி வந்தான். சத்தமாக ஆமென் சொல்வோமே. இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், சின்னவன் 1000. சத்தமாக ஆமென் சொல்வோமே. நாமும் கூட இந்த தேசத்திலே சிறியவர்களாய் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? சிறியவர்களாய் தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த 9வது மாதத்திலே நம்மோடு சொல்லுகிற காரியம், சிறியவர்களாகிய நாம் 1000 திரும்ப போகிறோம். இன்னும் சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சிறியவர்களாகிய நாம், அன்றைக்கு அவன் போகும் பொழுது அவனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது, எங்க போனா என்ன நடக்கணும் தெரியாது. ஆனா நல்லா கவனிக்க, அவன் போகிற வழியிலே அவன் எதெல்லாம் தொட்டானோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த 9வது மாதத்துல நீங்க எதெல்லாம் தொடறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சாதாரணமா இல்ல, 1000 மடங்காய். சின்னவன் 1000. சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க எல்லாரும், 1000 சொல்லுங்க சத்தமா, 1000. 1000 சொல்றதுக்கு என்னங்க பிரச்சனை? சொல்லுங்க சத்தமா, 1000. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை 1000 உங்களை பெருக செய்வார். எதுல? உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், உங்களுடைய
உங்களுடைய கைட்டு செய்கிற நீங்க சொந்த வேலையா இருக்கட்டும், இல்ல நம்முடைய சபையா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், கர்த்தர் 1000 பெருக செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, சின்னவன் 1000. அதுக்கு அடுத்தது என்ன வார்த்தை? சின்னவன் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சிறியவன் ஒரு வார்த்தை வருது. என்னது? அது யாரு சிறியவன்? அவனோட பையன். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்ன? இவன் சின்ன பையன். இவன் விட்டா ரொம்ப பேசுறான். யார் இது? யோசேப்பு. அவன் தான் சிறியவன். அங்க இருக்கிறதுலயே அவன் தான் சின்ன பையன். அதனால குழியில போட்டாங்க. அவன் என்ன பண்ணாங்க? இவன் ரொம்ப பேசுறாங்க. இவனை அவன் வணங்குவான்னு சொல்றான். இவன் ஓவரா பேசுறாங்க. தூக்கலாம், தூக்கி குழியில போடுறான். ஐசில பார்த்தாங்க. இந்த யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமை? 2 பேருமே தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு ஓடி போனாங்க. வேற தேசத்துக்கு ஓடி போன பிறகுதான் கர்த்தர் அவர்கள் தலைகளை 1000 உயர்த்தினார். அல்லேலூயா. அவர்கள் போகும் பொழுது பாருங்க, இந்த யோசேப்பு பாருங்க, அவன் ரொம்ப சிறியவன். இருக்கிறதுல அவன் சின்ன பையன். ஆனா அந்த அவனுடைய சகோதரர் அவனை கர்த்தர் அவனுக்கு சொன்ன சொப்பனத்தை தான் சொல்றான். ஆனா அவனை எல்லா சகோதரர்களும் வெறுக்கிறார்கள், அவனை எதிரியாய் நினைக்கிறார்கள். அதனாலதான் தூக்கி அந்த குழியில போட்டான். கடைசியில் அந்த ரூபன் பார்க்கிறான், வேணாப்பா, எதுக்கு இந்த பையனை இவனை சின்ன பையனை வந்து வச்சுட்டு இஸ்மவேல் இடத்துல விட்டுரும். சரி, விட்டுட்டாங்க. போத்திபாரோட வீட்டுக்கு போயிட்டான். அவன் போகிற வேலையில அவன் நினைச்சிருப்பான், என்ன இது என் சொந்த ஊர் இங்க இருக்கு, என் சகோதரர்களே என்னை விட்டு, என் சகோதரர்களே என்னை துரத்தி அடிக்கிறாங்க, சகோதரர்களே மற்றவங்களை விட்டுட்டாங்க, இஸ்மவேலுக்கு விட்டுட்டாங்க, எங்க கொண்டு போறாங்க, என்ன நடக்க போகுது, கண்டிப்பா அவன் நினைச்சிருப்பான். எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியலையே, என் வாழ்க்கை எப்படியா இருக்குமோ தெரியலையே. அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் அடுத்தது என்ன நடக்கும், நாளைக்கு சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன என்ற ஒருவேளை நீங்கள் குழப்பத்தோடு நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்களானால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த 9வது மாதத்திலே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே அவர் செய்ய ஆயத்தம் உள்ளவராய் காத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவன் போகிற இடத்துல அவன் பெரிய வரவேற்பெல்லாம் கிடைக்கிற யோசேப்பு அங்கேயும் போல அந்த போத்திபாரோட வீட்டுல அவன் அடிமையா தான் வேலை செய்யலாம். பாப்பா ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா அவன் அடிமையா தான் இருந்தான். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த ஒரு யோசேப்பு தான், அதுவும் பாருங்க, அவன் போன தேசம் யாக்கோபாவது பரவாயில்ல, அவனுடைய மாமா வீட்டுக்கு போனான், அவனுடைய மாமன் வீட்டுக்கு போனான். அது அவன் சொந்த வீடு, அவன் சொந்தக்கார வீடு. ஆனா யோசேப்பு போன வீடு பாருங்க, அது ஒரு எகிப்து தேசம், கர்த்தரை அறியாத தேசம், கர்த்தர் யாருன்னே தெரியாது. ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் கர்த்தரிடத்திலே உண்மை உள்ளவனாய் அந்த இடத்துல இருந்தான். அல்லேலூயா. அது என்ன உண்மை உள்ளவனாய் இருந்தானா, எல்லா பாவத்திற்கும் இக்கட்டுக்கும் அவன் விலகி அவனை தனியே அவன் காத்துக் கொண்டான். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அவன் போகிற இடத்துல அந்த எகிப்து தேசம் கர்த்தரை அறியாத தேசமா இருந்தாலும் அவன் அந்த தேசத்தினுடைய காரியங்களை இவன் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த தேசத்தில் இருந்த பாவங்கள் அக்கிரமத்தை இவன் தன்மேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் ஏற்றுக்கொண்ட, இவன் சொந்தமாய் நம்பி இருக்கிற இவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய காரியத்தை, அந்த பரிசுத்தத்தை அந்த போகிற இடத்திலும் அந்த இக்கட்டான நேரத்திலும் அந்த சிறியவனாகிய யோசேப்பு காத்துக் கொண்டான். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த யாக்கோபை யோசேப்பை குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை கூறியிருக்கிறார். எல்லாருக்கும் சரி, அந்த 12 கோத்திரங்களுக்கும் சரி, அல்ல யோசேப்புக்கு மாத்திரம், அந்த சிறியவனாகிய யோசேப்புக்கு மாத்திரம் அவன் சொன்ன ஆசீர்வாதத்தை குறித்து நல்லா கவனிங்க. வாசிங்கத ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். வாசிங்க 49 22 இருந்து வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி. மேல உள்ள அந்த அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பாருங்க, ஒரு வசனத்துல எல்லாமே முடிஞ்சிடும். அந்த ஆசேர், நப்தலி, காத், இசக்கார், செபுலோன் எல்லாமே பாருங்க அவனுடைய ஆசீர்வாதம். யாக்கோபு எல்லா பிள்ளைகள் இடத்துல ஆசீர்வாதம் கொடுக்கும்.
ஆனா அந்த சிறியவனாக யோசேப்புக்கு மாத்திரம் அவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை போறான். 22 இருந்து வாசி, மறுபடியும் வாசிக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி. ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை கனி தரும் செடியாய் கர்த்தர் நம்மை வளர வைக்க போகிறார். அல்லேலூயா. யோசேப்பு கனி தரும் செடி. வாசிங்க. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் நீர் ஊற்றண்டையிலே கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு அளவு கிடையாது, அது நிறுத்த முடியாது. அது எவ்வளவு அளவுக்கு போகுமோ அந்த கொடி மேல் படர்ந்து, வீட்டின் மேல் படர்ந்து, அது 2-3 நாள் எவ்வளவு உயரத்தை வேணாலும் அந்த கொடிகள் தொடும். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, நமக்கு ஒரு எல்லையே கிடையாது, எல்லை இல்லாமல் நாம் படரும்படியாய், படர்ந்தோங்கும்படியாய், செழிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் இந்த 9வது மாதத்திலே நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. அவன் சொல்றான் பாருங்க, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, அது படர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும், அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு எல்லையை கொடுக்கவே முடியாது. கர்த்தர் நிச்சயமாகவே சிறியவர்களாகி சின்னவர்களாகிய நமக்கு கர்த்தர் எல்லையை கொடுக்கல. நாம் படர்ந்தும்படியாய், சுதந்திரிக்கும்படியாய், தேசத்தை உண்மையாகவே சுதந்திரித்து எல்லைகள் அற்ற விதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வளர செய்வார். ஆமென் சொல்லுவோமே. வாசிக்க தொடரும். அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கவனிங்க, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் யோசேப்பு, கவனிங்க, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென் சொல்லுமே. யோசேப்புக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள்லாம் எதிர்த்து வந்ததோ எல்லாவற்றையும் இவனுடைய வில் நின்று முறித்து எல்லாவற்றையும் கீழே தள்ளிப்பட்டு நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளில் முறியடிக்கும்படியான பலனை, உறுதியை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தரப்போகிறார். சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இதோட ரொம்ப முக்கியமான காரியம் யாக்கோபே சொல்றான் பாருங்க. இது யாக்கோபே அவனை குறித்து சொல்லுகிற காரியம். வாசி 20. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். அல்லேலூயா. எல்லா கரங்களை மேல உயர்த்துங்க. உயரம் வானத்திலிருந்து, உயரத்தில் அந்த வார்த்தையை கவனிங்க. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால் இந்த மாதத்தில் நம்மை நிரப்ப போகிறார். சத்தமாக சொல்லுவோமே. அல்லேலூயா. பாருங்க, கீழே சொல்றது, கீழே நீட்டுங்க. கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்ல கவனிங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஆசீர்வதிக்கிறது நிரப்ப போகிறார். சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. ஏன்? சிறியவன் பலத்த ஜாதி. நல்ல கவனிங்க. மாத்திரமல்ல, ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உடைய ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்க, மார்க் 26 வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. பிரைஸ் தி லார்ட். சொல்றாங்க, யாக்கோபு சொல்லும்போது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய
ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, அது நான் உன் தகப்பனா யாக்கோபை குறித்து தான் சொல்றான். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன? ஆபிரகாம் ஈசாக்குக்கு அவர்களை விட மேலான ஆசீர்வாதமாய் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தையை கவனிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றது. அப்போ இந்த 3 ஆசீர்வாதங்கள், இந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதங்கள் யோசேப்புக்கு கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா என்பதாய் யாக்கோபு யோசேப்பை இப்படியாய் ஆசீர்வதித்தார். சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க. இதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது, சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஆமென் சொல்லுவோமே. எடுங்க அந்த வார்த்தை எடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது அவன் ஒரு அடிமையா போனான். ஒரு அடிமை தான், யாரும் கிடையாது, யாரும் துணை கிடையாது, யாரும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளும் கிடையாது. ஒரு அடிமையாய் அந்த எகிப்து தேசத்திலே போனாலும் கவனிங்க, உண்மையா சொல்ல நல்லா கவனிங்க. யாக்கோபு சொல்றாங்க, நான் வெறும் கையோடு ஒரு கோலும் கையுமாய் இந்த ஆற்றை கடந்து போனேன். ஆனால் 2 பரிவாரங்களோடு என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இந்த ஆற்றை நான் மறுபடியும் கடக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றாங்க. அது 100% உண்மை. அவன் 1000 தான் பெருக செய்தார். ஆனா யோசேப்பு தனியா ஒருத்த உள்ள போனா அந்த எகிப்து தேசத்துள்ள மறுபடியும் திரும்பி அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் வெளியில கொண்டு வந்து எத்தனை பேரை கொண்டு வர சொல்லுங்க. எகிப்துல இருக்கிறவனே பயந்துட்டான். யாரா அவனுக்கு இவ்வளவு கூட்டமா இவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்கிறான். முதல்ல உன்னை ஊர்ல இருக்க கலை பண்ணலாம். அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்? எகிப்தில் இருக்கிற கூட்டத்தை விட இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டம் பெருகிச்சு. அல்லேலூயா. யோசேப்பு தனியா உள்ள ஒரு அடிமையா உள்ள போனான். ஆனால் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி அதிபதியாய் மாற்றி கர்த்தர் அவன் காரியங்களை உயர்த்திய பிறகு பெருகினார்கள். பெருகி 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 எகிப்தியரை விட இஸ்ரவேலர்கள் பலத்த ஜாதிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய உண்மையாகவே நம்முடைய சொந்த காரியங்களிலும் சரி, நம்முடைய தேசங்களிலும் சரி, கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாய் பலத்த ஜாதியாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பலத்த ஜாதி அப்படின்னா என்ன? அது என்னவே முடியும். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்படி இப்படி கணக்கு போட்டா மொத்தமா 25 லட்சம். அப்ப ஆயிரங்களை யாக்கோபாவது 1000தோட தான் திரும்பி போனான். ஆனா யோசேப்பு அவன் விட்டுட்டு போனது லட்சங்களான கூட்டங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லட்சங்களாய் சொல்லுங்க, கோடிகளாய் சொல்லுங்க, லட்சங்களாய் நாங்கள் பலத்த ஜாதியாய் பெருக போகிறோம். சொல்லுங்க, பலத்த ஜாதியாய் பெருக போகிறோம். கர்த்தர் என்ன செய்யறார்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. அதி விரைவிலே தீவிரமாய் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் தீவிரமாய் நடப்பிப்பேன். சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதத்தினாலே, யாக்கோபுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினாலே, சுதந்திரத்தினாலே படர்ந்தோங்கும்படியாய், கொடிகளாய் செடிகளாய் படர்ந்தோங்கும்படியாய், எல்லையற்றவர்களாய் கர்த்தர் இந்த 9வது மாதத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், காரணம் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக பலத்த காரியத்தை, பயங்கரமான ஜெயத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். சத்தமாக ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே தேவனுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக அவர் ஏற்படுத்தி பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க ஒரு வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்திற்கு வழியை செம்மைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். Praise the Lord. சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. வாசல்கள்
வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கர்த்தர் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வாசலின் வழியாய் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தரே சொல்லிட்டார், ஏற்ற காலத்திலே உன்னை பலத்த ஜாதியாய் நான் மாற்றுவேன். ஆமென் சொல்லுவோமே. அப்போ என்னங்க அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஏற்ற காலத்திலே பலத்த ஜாதியாய் நாம் மாற்றப்படுவதற்காக, பலத்த ஜாதியாய் கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள். ஆமென் சொல்லுவோமே. எல்லாரும் சொல்லுங்க, பாதையை உயர்த்துங்கள். எதுக்காக? பாதையை தேவனுக்கு முன்பாக செவ்வைப்படுத்தும்படியாய், பாதைகள் உண்மையாகவே